Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. Malli, 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 malli. நம்ம வீட்டுக்கு தான் போறோம். இந்த வாசப்படியை தாண்டி என் பொண்ணு கூட்டிட்டு போன இங்க ஒரு கொலை நடக்கும். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏய் மல்லி, மல்லி, என்ன விடுங்க. ஏய் மல்லி, ஏய் மல்லி, ஏய் மல்லி விடு. மல்லி விடு. ஐயோ விடல. அப்பா அப்பவே மல்லி, மல்லி விடுறீ. கேளுங்க. ரெண்டாவது பொண்ணு போயிடுச்சேன்னு உன் உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அழ வேண்டியது இருக்கும். விடுடா. மல்லி, மல்லி விடு. விடு. அப்பா விடு. விடுங்க. மல்லியம்மா. ஏய் குழந்தைய தரேன்னு எங்களை வீட்டுக்கு வர வச்சுட்டு இவளை விட்டு எங்களை அசிங்கப்படுத்துறீல? இப்ப பாருடா இந்த கதிரசன் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ஏய் இந்த வீட்டை விட்டு நான் போறதா இருந்தா என் பேத்தி வெண்பா கூட தானே போவேன். அப்படி இல்ல நான் என் பேத்திக்கு தாத்தாவும் இல்ல என் பொண்ணுக்கு அப்பனும் இல்லடா. இருடா. ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் கதிரேசன் பேசுறேன். சொல்லுங்க சார். பாப்பா வீட்டுக்கு கூட்டு வந்துட்டீங்களா? நேத்தே என் பேத்தியை என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு என் மருமகன் எழுதி கொடுத்தாருல, என் பேத்தியை கூப்பிட வந்தா இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எழுதி கொடுத்த மருமகன் பேசாம நிக்கிறார் சார். திருட்டு கேஸ்ல வந்தவளை பாவம்னு விட்டோம்ல, அந்த திருடி தான் குழந்தைய விட மாட்டேன்னு அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கா. சார் நீங்க வர முடியுமா சார்? இதோ வரேன் சார். போலீஸ் என்ன? நீ ராணுவத்தை கூட்டிட்டு வந்தாலும் சரி, யாரு விட்டாலும் என் வெண்பாவை நான் விட மாட்டேன். வெளியில போங்க, போங்க. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியல. நீங்க எல்லாம் ஒரு ஆம்பளையா? உங்களுக்கு கேவலமா இல்ல? உங்களுக்கு ஒரு மீச. இவகிட்ட புடவை வாங்கி கட்டிக்கோங்க, போங்க. ஏய் 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 இன்னொரு வார்த்தை தரங்கெட்டு தனமா என் புருஷனை பார்த்து நீ பேசுன செருப்பு பிஞ்சிரும். நீ எல்லாம் கை நீட்டுற அளவுக்கு அவர் ஆயிட்டாரா? அவராடி மாட்டேன்னு சொன்னாரு, நான் தானே நீ மாட்டேன்னு சொல்றேன். என்கிட்ட பேசு. உனக்கு தைரியம் இருந்தா என்ன தாண்டி நீ வெண்பா மேல கை வச்சு பாரு. வைடி, வெண்பா மேல கை வச்சு பாரு. இங்க பாரு, வெண்பாவை விட்டு கொடுத்ததா அவர் என்ன வெளியே கொண்டு வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் நேத்தே உங்க வீடு தேடி வந்திருப்பேன். நான் ஓ ரெக்கமெண்டேஷன்ல வெளியே வந்தேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஜெயிலே இருக்கேன்னு சொல்லிருப்பேன். இப்ப கூட நான் திருடலன்னு ப்ரூவ் ஆனதால தான் நான் வெளியே வந்திருக்கேன். ப்ரூவ் பண்ணது யாரு? ஓ அன்னிக்காரி தான் நகையை திருடுனாங்கற ஆதாரத்தை கொடுத்தது நான். நீயும் அவளும் சேர்ந்தா நகையை திருடுறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க. இப்ப நாகு மட்டும் நாங்க சேர்ந்து தான் திட்டம் போட்டு நகையை திருடணும்னு சொன்னா நீ வெளியில இருக்க மாட்ட, உள்ளதான் இருப்ப. அது தெரியுமா உனக்கு? ஓ அன்னிக்காரி அப்படி சொல்ல மாட்டேன் நீ நினைக்கிறியா? சொல்ல வப்போம். ஸ்டேஷன்ல இருந்து நீ வெளியில வந்ததே நான் போட்ட பிச்சை, அது உனக்கு தெரியுமா? பிச்சையா? ஹலோ, திருட்டுத்தனமா இங்க இருக்கிறவங்களோட பிளான் போட்டு நகையை திருடி வச்சுக்கிட்டு எனக்கு போட்ட பிச்சைன்னு சொல்றீங்களா? எல்லாமே வெண்பாவை கூட்டு போக போட்ட பிளான் தானே? அது தெரியாதா எனக்கு? அப்படியே என் மேல பழி போட்டாலும் பரவாயில்ல, ஆனா வெண்பா விஜயோட தான் இருப்பா. அதே மாதிரி உன் தயவுல நான் வெளியில வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல.
வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன பிரச்சனை? என் பேத்தியை கூப்பிடுறதுக்கு வர சொல்லிட்டு ஆளாளுக்கு டிராமா பண்றாங்க சார். எல்லாம் இவன் ஏற்பாடு தான். என்ன மிஸ்டர் விஜய், குழந்தைய தரேன்னு எழுதி கொடுத்துட்டு இப்போ பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? அவரு பிரச்சனை பண்ணல, நான் தான் பிரச்சனை பண்றேன். என்ன ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி தானே குழந்தைய எழுதி வாங்குனீங்க? வேண்டாம், எழுதி கொடுத்தத கிழிச்சு போட சொல்லுங்க, நான் ஜெயிலுக்கு போறேன். தப்பே செய்யாத உன்னை எப்படிமா ஜெயிலுக்கு அனுப்ப முடியும்? அப்ப தப்பே செய்யாத என்ன ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி இவரை ஏமாத்தி எழுதி வாங்குனது மட்டும் செல்லுமா இன்ஸ்பெக்டர்? அவர் ஏமாத்தி எழுதி வாங்கினதை நீங்க கோர்ட்ல தான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ விஜய் எழுதி கொடுத்தபடி குழந்தைய அவர் கூட தான் அனுப்பி ஆகணும். இல்ல சார், என் உயிரே போனாலும் சரி வெண்பாவை அவங்க கூட அனுப்ப மாட்டேன். குழந்தையோட அப்பாவே அமைதியா இருக்கும்போது குழந்தைய அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருமா? பாப்பா, உங்க தாத்தா கூட தான் நீ இருக்கணும்னு உங்க அப்பா எழுதி கொடுத்திருக்காரு. இனிமே நீ உங்க தாத்தா கூட தான் இருக்கணும். வா போலாம். வெண்பா இல்லம்மா, எங்க போற? அம்மாடி, வெண்பா இருடா, எங்க போற? நில்லுமா. வெண்பா, வெண்பா கதவு தர. வெண்பா கதவு தரமா. வெண்பா சொன்னா கேளு. கதவு தர. வெண்பா கதவு தரமா. வெண்பா வர மாட்டேன். வர மாட்டேன். அம்மா கிட்ட வந்துருவா. தரமா. வெண்பா வெளியில வா வெண்பா. வெண்பா வர மாட்டேன். நான் வரவே மாட்டேன். வெண்பா கதவு தரமா. ஏதாவது பண்ணுடா. பாருங்க சார், சார், அவளுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து நடிக்க வச்சிருக்காங்கன்னு. அட என்ன சார் நீங்க? குழந்தைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆயிட போகுது. அம்மா தள்ளுமா. சார் நீங்க தள்ளுங்க. வெண்பா 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 அம்மா ப்ளீஸ் மா, நான் யார் கூடயும் போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். புள்ள இப்படி பயந்தா வேற. அழாதடா. பாப்பா, அவர் உங்க தாத்தா தான், உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாரு. உன்னை நல்லா பாத்துக்குவாருமா. வாங்க போலாம். கையெடுங்க சார். அமைதியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இல்லனா வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும். பாப்பா நீ வாடா. இதுக்கு மேல இங்க நின்னீங்க குழந்தைகள் உரிமை ஆணையத்துக்கு தகவல் சொல்ல வேண்டியது இருக்கும். ஏய், என்ன பூச்சாண்டி கட்டுறியா? எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு தெரியும் சார். நீங்க குழந்தைய கூட்டு வாங்க சார். இங்க பாருங்கம்மா, குழந்தையோட அப்பாவே எழுதி கொடுத்திருக்காரு. அவங்க கிட்ட அக்ரிமெண்ட் இருக்கு. அவங்க வேற யாரும் இல்லைல்ல, குழந்தையோட தாத்தா சித்தி தானே. குழந்தைக்கு அவங்கனால எந்த ஆபத்தும் வராது. நீங்க தான் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணணும். சார், என்ன அவகிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவ யார வேணாலும் கூப்பிடட்டும் சார், வந்ததும் பாத்துக்கலாம். குழந்தைய எங்க கூட அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களால முடிஞ்சதை பார்த்து சொல்லுங்க சார். மிஸ்ஸஸ் மல்லி, லீகலி உங்களுக்கு குழந்தை மேல எந்த உரிமையும் கிடையாது. நீங்க விஜய் சாருக்கு 2வது ஒய்ஃப் தான். விஜய் சார் சம்மதம் தெரிவிச்சிருக்காருன்னா நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்ஸ்பெக்டர், விஜய் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்ததுனாலதான் நானும் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தேன். குழந்தையோட விருப்பம் இல்லாம அவளை வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போனீங்க. குழந்தைகள் உரிமை ஆணையத்துல உங்க மேல கேஸ் போட்டு ஃபைல் பண்ணுவேன். அது உங்க வேலைக்கே ஆபத்தா முடியும், பாத்துக்கோங்க. சார் ஒரு நிமிஷம் வாங்க. என்ன சார் நீங்க அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நீங்க அவளை ஆஃப் பண்ணாம என்ன கூட்டு வந்துட்டீங்க? சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், பிரச்சனை பெருசாயிடும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இதுக்காக சார் நான் உங்களை கூப்பிட்டேன்? என்ன அமைதியா இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க சார்? இதுக்கு உங்களை கூப்பிடாமலே நானே பேசி என் பேத்தி கூட்டு போயிருப்பேன். சார் சீரியஸ்னஸ் புரியாம பேசுறீங்க. அவங்க சைல்டு வெல்ஃபேர் அது இதுன்னு போனாங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு நல்லது பண்றேன்னு என் வேலையை தொலைச்சிட்டுலாம் என்னால இருக்க முடியாது சார். நீங்க கோர்ட்டு கேஸ்னு லீகலா மூவ் பண்ணுங்க சார். அந்த ஈர வெங்காயம்லாம் எனக்கும் தெரியும். உங்களால முடியுமா முடியாதுன்னு அதை மட்டும் சொல்லுங்க. சாரி சார். மா,
இவருக்கு நான் சொல்றது இன்னும் புரியல. நான் போனதுக்கு அப்புறம் இவர் இங்க பிரச்சனை பண்ணார்னா, அந்த பொண்ணு சொன்ன மாதிரி டெஃபினட்டா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு புகார் போச்சுன்னா அவங்க என்ன கூட்டிட்டு தான் இங்க வருவாங்க. அப்ப நான் ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க அப்பா அமைதியா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அப்பா வாங்கப்பா போலாம். என்னம்மா நீ இவ்வளவு சிரமப்பட்டுட்டு விட்டுட்டு போலான்னு சொல்ற? வாங்கப்பா, நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம். வாங்க வாங்க. கிளம்புங்க போலாம். உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பா வாங்க. வாங்கப்பா. என்ன பண்றேன்னு பாரு. நீ அழக்கூடாது தங்கம். அம்மா உன்னை யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ப்ராமிஸ். அம்மா ப்ராமிஸ் பண்றேன். தேங்க்ஸ்மா. ஒரு நைட்டு கூட என் பொண்டாட்டி மல்லி ஸ்டேஷன்ல இருக்க மாட்டான்னு சொல்லி மல்லியை வெளியில எடுக்கிறதுக்காக வெண்பாவை எனக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இனிமே நீங்களே வெண்பா வளர்த்துங்கன்னு சொல்லி பத்திரத்துல கையெழுத்த போட்டு என்கிட்டயே கொடுத்துட்டாரு. வெண்பா 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 கதவு தரமா வெண்பா வெண்பா. விஜய், அவளை கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அவளுக்கு கோபம் வருத்தம்லாம் இருக்கும்ல. நாம தான் சின்ன புள்ளன்னு நினைக்கிறோம். ஆனா அவ நம்மளை விட மெச்சூர்ட் தெரியுமா? அவளால மட்டும் உங்களை விட்டுட்டு எப்படி இருக்க முடியும்? கொஞ்ச நேரம் விடுங்க. அவ குழந்தைங்க. உங்க மேல அவளுக்கு கோபம் இருக்கிறது நியாயம் தானே? எங்க அப்பாவே என்ன வேணான்னு சொல்லிட்டாரே அப்படிங்கறத விட அவ மனசுல வேற என்ன வலி இருக்கும்? விடுங்க விஜய். அந்த காயம் தானா சரியாகும். அந்த காயம் ஆற ஆற உங்ககிட்ட பழைய மாதிரி ஒட்டிக்குவா. அந்த காயம் அவளுக்கு எப்பவுமே ஆறாதுன்னு எனக்கு தெரியும் மல்லி. ஆனா அதையும் மீறி அவ என்ன மன்னிக்கணும்னு நினைக்கிறேன். அவ என்கிட்ட சகஜமா பேசணும். நான் செஞ்ச தப்புக்கு அவகிட்ட மன்னிப்பு கேட்டா அவ என்கிட்ட பேசுவாள்ல. வலியும் காயமும் சட்டுன்னு போறதுக்கு இது என்ன சாதாரண விஷயமாங்க? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அவ மனசு எப்படிங்க தாங்கிக்கும்? உண்மைதான் மல்லி. ஒரு தகப்பன் யார வேணாலும் விட்டு கொடுப்பான். ஆனா தான் பொண்ண பலி கொடுக்க மாட்டான். அதையும் நான் செஞ்சிருக்கேன். அத நான் எந்த நிலைமையில செஞ்சிருப்பேன் எல்லாமே அந்த சாமிக்கு மட்டும்தான் தெரியும். இப்போதைக்கு அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். விடுங்க. உங்களே நீங்க கஷ்டப்படுத்திக்காதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மல்லி. ஏங்க ரொம்ப தேங்க்ஸ். என்ன பண்றீங்க? நான் மனசார உன் கைய புடிச்சுக்கிட்டு சொல்றேன். வெண்பா என்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நீ எடுத்த முடிவு இருக்கு பாத்தியா? அதுக்கு தேங்க்ஸ்னு ஒரு வார்த்தையில முடிச்சிட முடியாது. ஆனாலும் தேங்க்ஸ் மல்லி. தேங்க்ஸ். அடுத்த நிமிஷம் எனக்கு உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? அதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன் மல்லி. என் கண்ணு முன்னால வந்து என் பொண்ணை என்கிட்ட நீட்டி இந்த நீயே வச்சுக்கோன்னு சொல்லி என் உயிரையே என்கிட்ட திருப்பி கொடுத்துட்ட பாத்தியா? உன்னை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் மல்லி. நானும் வெண்பாவும் ஒண்ணாங்க. என் உயிர் போற அளவுக்கு எனக்கு ஒன்னும் நடந்துடலையே. ஜெயிலுக்கு போனா ஜாமீன்ல எடுத்திருக்க மாட்டீங்களா? வெண்பாவை விட்டு கொடுக்கற முடிவுக்கு உங்களால எப்படிங்க வர முடிஞ்சிச்சு?
அது அவ வாழ்க்கையை பாதிக்கும்னு யோசிக்கவே இல்லையா? இந்த முடிவை நான் சாதாரணமா எடுக்கல மல்லி. ஆழமான வலியோட தான் எடுத்தேன். அப்ப என் கண்ணு முன்னாடி இருந்தது உன்னோட வாழ்க்கை மட்டும்தான். இதுல எதுக்கு நீ பாதிக்கப்படணும்? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதை யாரு மறந்தாலும் நான் மறந்துடக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் வெண்பா என்ன தேடி வருவான்னு நான் ரொம்ப தீர்க்கமா நம்பினேன். அதான் என்ன இந்த முடிவெடுக்க வச்சது. வெண்பாவை கதிரேசனுக்கு கொடுத்துடுறேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்து நீங்க எப்படியெல்லாம் துடிச்சிருப்பீங்க. அந்த தவிப்பை புரிஞ்சுக்காம நானும் உங்களை கேள்வி கேட்டு ரொம்ப நோகடிச்சிட்டேன். சாரிங்க. அது உன் தப்பு இல்லையா மல்லி? நடந்ததை உன்கிட்ட சொல்லாதது என்னோட தப்பு தானே? என்னை யாருக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? வெண்பாக்காக தானே? கடைசியில எனக்காக அவளையே விட்டு கொடுக்கிற அளவுக்கு உங்க மனசுல எனக்கு பெரிய இடத்தை கொடுத்திருக்கீங்க. இதுக்கு நான் என்ன கைமாறு உங்களுக்கு செஞ்சிட முடியும்? வெண்பாவை ஆபத்துல இருந்து 2 தடவை மீட்டு கொடுத்திருக்க. இப்ப கூட வெண்பா என்னை விட்டு போகாம காப்பாத்தி கொடுத்திருக்க. இதுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க நான் தான் மல்லி உனக்கு கடன் பட்டிருக்கேன். இல்லங்க, உங்களுக்கு தெரியாது. நான் தான் நிறைய கடன் பட்டிருக்கேன். இப்ப சொல்றேங்க, என்னைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் வெண்பாவை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க விட மாட்டேன். விட்டு கொடுக்கவும் மாட்டேன். வாங்க, வெண்பாவை சமாதானப்படுத்தலாம். என்னங்க, வெளியதான் நிப்பான்னு நினைச்சோம். எங்க போயிட்டா அவ? வெண்பா? எங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் பாருங்க. நான் இந்த பக்கம் பாக்குறேன். வெண்பா 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 மல்லி எங்க? வெண்பா அங்க இல்ல. அங்கேயும் இல்லங்க. வேற எங்க? கீழே போய் பார்க்கலாம். சீக்கிரம். வெண்பா 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 ஐயோ, வெண்பா நான் வித்யாமா ரூம்ல பாத்துட்டு வந்துடுறேன். இல்லங்க, அவங்கெல்லாம் கோவிலுக்கு போயிருக்காங்க. வெண்பா கிடைச்சிட்டான்னு காணிக்க சரி, வைக்கிறதுக்காக. ஒண்ணு பண்ணு, நான் இந்த பக்கம் பாக்குறேன், நீ மேல போய் பாரு. சரியா? வெண்பா வெண்பா ரஞ்சிதா ரஞ்சிதா வெண்பா. ஐயோ, எங்க போயிருப்பா? ஐயோ, எங்க போனா? வெண்பா வெண்பா ஐயோ விஜய், வெண்பா எங்க? இல்லங்க, எங்கேயுமே காணோம். ஐயோ கடவுளே, ஐயோ வெண்பா கிடைச்சிடணும். எனக்கு பயமா இருக்குங்க. நீ எதுவும் கவலைப்படாத, நம்ம இன்னொன்னு பண்ணலாம். மொட்டை மாடியில போய் பார்க்கலாம். வா. வெண்பா 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 எங்க இருக்க? வெண்பா 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 வாடா. ஏன்டா இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னாச்சு உனக்கு? நீ காணோன்னு மல்லியம்மா பயந்துட்டு தெரியுமா? ஏன்டா சொல்லாம வந்த? டாடா தல வேணான்னு தெரியல. அப்பயே நான் இன்னும் உயிரோட இருக்கணும். ஐயோ, நான் எதுக்குமா இருக்கணும் சொல்லுங்க. இல்லடா செல்லம், டாடா அப்படியெல்லாம் சொல்லவே இல்ல. நீதான் தப்பா புரிஞ்சுகிட்ட. இல்ல மல்லியம்மா, அவர் என்ன கதிரேசன் தாத்தா கிட்ட கொடுத்துறேன்னு சொல்லி தரல. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு நான் வேண்டாம் மல்லியம்மா. டாடாக்கு என்ன பிடிக்கல. டாடா என்ன வேணாம்னு சொல்லி தரல. வேண்டாம், எனக்கு வேண்டாம். ஐயோ, அப்படி இல்லவா? டாடா எனக்கு வேண்டாம் மல்லியம்மா. வெண்பா
டாடா கிட்ட வா நான் வர மாட்டேன் வெண்பா ப்ளீஸ் பா நான் வர மாட்டேன் வா. நான் வரல என்ன விட்டுருங்க நான் வரல வெண்பா குட்டி டாடா டாடா கிட்ட வாடா வெண்பா நான் வர மாட்டேன் இங்க இருந்து டாடா போயிடுங்க சாரி கேட்டுக்கிறேன்டா சாரிடா சாரிமா நான் செஞ்சது தப்புதான் நீ என்கிட்ட வாடா செல்லக்குட்டி டாடா விட்டு தூரமா போகாதம்மா என்னால தாங்கிக்க முடியலம்மா ப்ளீஸ் பா வெண்பா சாரிண்ணே டாடாவா மன்னிச்சிரு இங்க வாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.